ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் வெங்காய துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த துவையல் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. மார்னிங் ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 கொத்து கருவேப்பிலை, 10 சிகப்பு மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட நறுக்கின பூண்டு பல் 6, நறுக்கின சாம்பார் வெங்காயம் 20 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு புளி, தேவையான அளவு கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆறின இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே இது அரைகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேன்லே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க துவையில இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதில் விட்டுக்கலாம். சுவை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கலர் டார்க்காக சேஞ்ச் ஆகி திக்காக ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான வெங்காய துவையலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.